A warm greetings from Shadow Clinics and Diagnostic, Heart Lung Vascular Foundation, Coimbatore. I am Dr. P.R. Murugesan, நம்முடன் டாக்டர் அருண் கௌஷிக். இதயம் பேசுகிறது நீங்கள் நலம் பெற தொடர்ச்சியின் இன்று நாம் காண இருப்பது இதய இரத்த நாள அடைப்பு சிகிச்சையில் மிகவும் பிரபலப்படுத்தப்பட்டு வரும் ஒன்று EECP, மற்றொன்று கீலேஷன் தெரப்பி என்று சொல்லக்கூடிய பைபாஸுக்கு பைபாஸ் என்று பலராலும் பிரபலப்படுத்தப்பட்டு வரும் ஐவி ஃப்ளூயிட் தெரப்பி. இந்த ரெண்டை பற்றியும் நாம் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற டாக்டர் அருண் கௌஷிக் கூட ஒரு அரை மணி நேரம் கலந்து உரையாடலாம். இந்த நிகழ்ச்சி பல தொடர்ச்சியினுடைய இதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு சப்ஜெக்டு எல்லாருக்கும் அறிவியல் பூர்வமாக உணர்த்தப்பட வேண்டிய ஒரு உண்மையான சயின்ஸ். இந்த வகையில் பார்க்கும்போது டாக்டர் அருண் கௌஷிக், நீங்கள் இப்போது கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இதயத்துக்கான சிகிச்சையில் ஹார்ட் அட்டாக்கை மேனேஜ் பண்ணிட்டு வரீங்க. நம்ம பல தொடர்ச்சியில் பேசும்போது ஹார்ட் அட்டாக் ஏன் வருது, அதை எப்படி நம்ம கண்டு உணர்கிறோம், ஆஞ்சியோகிராமுடைய ரோல் என்ன, ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ண பிறகு யாருக்கெல்லாம் மருந்து மாத்திரை மட்டும் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் ஆஞ்சியோ பிளாஸ்டிக் பண்ணி அதில் ஸ்டென்ட்டு பொருத்தணும், யாருக்கெல்லாம் பைபாஸ் அட்வைஸ் பண்ணணும்லாம் பேசியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கி நம்ம பேச போகிறது, நமக்கே நிறைய பேர் நம்ம பேஷண்ட் அவங்க ரிலேட்டிவ்ஸே சில யூடியூப் வீடியோ சில ஸ்டேட்மெண்ட் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதேமாரி ஒரு ட்ரீட்மெண்ட் கோயம்புத்தூரில் கிடைக்குதா, இது மைசூரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, கோயம்புத்தூர்லேயே சில ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இது நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. இந்த நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது நமக்கே அதில் ஒரு தாக்கம் வரும், இது நாம் பண்ண முடியுமா, இதில் என்ன சயின்ஸ் இருக்குதுன்னு. ஸோ என்ன ஒரு வைத்தியமாக இருந்தாலும் அறிவியல் பூர்வமாகவும் டைம் டெஸ்டடாகவும் இருந்தால் தான் நம்ம ஓன் சொசைட்டிக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியும். இட்ஸ் நாட் த கொஸ்டின் ஆஃப் எய்தர் யூ கேன் டூ இட் ஆர் நாட், எய்தர் வில் டூ இட் ஃபார் த குட் வில் ஆஃப் த பேஷண்ட் ஆர் தி பெனிஃபிட் ஆஃப் த பேஷண்ட் இன் லாங் டேர்ம் ஃபாலோ. சரிங்களா? ஒரு சில வைத்தியெல்லாம் நம்ம எதையும் தப்பாக சொல்லலை. சைனீஸ் ட்ரீட்மெண்ட்டுன்னே சிம்பிளான சில பேர் சொல்லுவாங்க. அது சைனீஸுங்கிறதுனால அது லோ கிரேட் அன்சைன்டிஃபிக்காக நம்ம சொல்ல வரல. பட் சில ட்ரீட்மெண்ட்டில் சயின்ஸ் இல்லாமல் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அதனால் வர்ற பெனிஃபிட்டோட அதனுடைய ட்ராபேக், அந்த பக்க விளைவு இருக்குது இல்லைங்களா, அது அதிகமாகிடும். ஒரு சிலருக்கு இந்த வைத்தியம் நம்ம ஒரு ஆப்ஷனாக கொடுத்து அவங்க யாராவது எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த டயத்தில் ப்ராப்பர் வைத்தியம் கொடுக்குறதே டிலே ஆகிடும். இந்த வருஷம் பண்ண வேண்டிய ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங்கோ இல்லை ஒரு பைபாஸ் சர்ஜரியோ ஒரு வருஷம் தள்ளி பண்ணும்போது ஆல்ரெடி அதனுடைய செட்பேக் நிறையா செட் ஆகிடும் அந்த பாடியில். அதுதானே நம்ம பார்க்குறோம். இப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களை இந்த கன்வென்ஷனலாக கொடுக்குற மருந்து மாத்திரை, ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங், பைபாஸ் ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த 3வது கேட்டகரியிலேருந்து 4வது கேட்டகரியாக இருக்கிற இந்த வைத்தியம், இந்த EECPயாக இருக்கட்டும், கீலேஷன் தெரப்பியாக இருக்கட்டும், அது எவ்வளோ % உங்களை அப்ரோச் பண்ணி கேட்குறாங்க? இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 50 பேரை பார்க்குறீங்க, அதில் யாராவது இதுக்கு லீடு கொடுத்து உங்களை கேட்குறாங்களா, இந்த வைத்தியம் நான் பண்ணிக்கிட்டுமா டாக்டர் அப்படின்னு? சார், இப்போ நான் அந்த கீலேஷனுடைய இது சொன்னது EDTA சொன்னேன் இல்லைங்களா, இதை நம்ம டிசால்வ் பண்ணி ஐவி ஃப்ளூயிட் பாட்டிலில் வச்சு ஐவி லைன் கொடுத்து அதை இன்ஃப்யூஸ் பண்ணுறோம். இதில் சயின்ஸ் இருக்குது இல்லைங்கிறதோட டெஃபினட்டாக இட்ஸ் ஹேஸ் சம் எஃபெக்ட் ஆன் தி பிளட் தின்னிங் பார்ட் ஆஃப் தி ஃபிசியாலஜி. ஏன்னா நம்ம EDTA கூட நான் அந்த கிறிஸ்டல் சொன்னேன் இல்லைங்களா, அது உள்ளே போகும்போது கொஞ்சம் கிளாட்டினுடைய இது இருக்கும். ஹெப்பாரின் அதில் ஆட் பண்ணால் ஆப்வியஸாக ஹெப்பாரின் இஸ் ஆன்டிகோயாகுலம். நம்ம அதுதானே அக்யூட் கொரோனரி சிண்ட்ரத்துக்கு அதுதான் ஒரு ட்ரீட்மெண்ட் பாலிசியில் கொடுப்போம். ஒரு பக்கம் லோடிங் டோஸ் கொடுப்போம் ஆன்டி பிளேட்லெட்டை, இன்னொன்று ஹெப்பாரின் கொடுப்போம், அப்புறம் இந்த ஸ்டாட்டின் குரூப் மருந்தெல்லாம் கொடுப்போம். நாம் சயின்ஸ் புரூண்டு மருந்தையும் இது ஒரு ராவாக இருக்கிற ஒரு மிக்ஸ் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அது பல தவணையில் ஏன்னா அதோடய டீட்டெயில் நான் எப்பயும் புரிஞ்சுக்கவும் இல்லை, எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டில் தான் ஈவன் இதில் கூட நான் டெக்ஸ்ட்டில் கூட எதுவும் பார்க்கல. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட சைக்கிளாக கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டில் நிறைய டைம் பெரிய ஃபைல் வரும். இப்போ ரீசெண்டாக 2023 ஆஞ்சியோ பண்ணி ட்ரிபிள் வசலிருந்து அட்வைஸ் ஃபார் பைபாஸ் சர்ஜரி, CABG கொரோனரி ஆர்டரி பைபாஸ் பண்ணணுன்னு சொன்னவங்க ஏதோ ஒரு ஃபியரில் இந்த ஆப்ரேஷன் ரிலேட்டடு உபாதைகள், பண செலவு, ஒரே நேரத்தில் பண்ண வேண்டியதெல்லாம் இது பண்ணி தே சுவிட்ச் ஓவர் டு கீலேஷன் தெரப்பி. கீலேஷன் தெரப்பி கொடுத்த பிறகு இப்போ நடந்தால் வலி வருது, ஸ்டெப்ஸ் ஏறினா முடியல, ஈவன் மோஷன் இறுகி போய் நல்லா டைட்டாக திணறி போனாலே நெஞ்சு வலி இப்போ இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கணும் நிறைய பார்க்குறோம். நான் வைத்தியம் கொடுத்தது தப்பு சொல்லலை, பட் வைத்தியம் கொடுத்து அவங்களுக்கு எந்த ஒரு
எஃபெக்டிவ் முன்னேற்றம் இல்லாததுனால இவங்களுக்கு நாம் கன்சல்டன் நம்மளை நாடி வரும்போது அடுத்த முறை ஆஞ்சியோ பண்ணணும்னு சொல்கிறது ஒரு நீடு இருக்குது. ஏன்னா 2023 ஆஞ்சியோ வச்சு நம்ம இப்போ எதுவும் டிசைட் பண்ண முடியாது. அப்படி ஒரு ஆஞ்சியோகிராம் நான் பார்த்து உங்கள்கிட்ட அடித்து நீங்களும் ஆஞ்சியோலாம் பண்ணினீங்க, சேம் அந்த ட்ரிபிள் வெசல் டிசீஸ் இருக்குது எல்லாத்துலேயும் 90% லீஷன், நோ சேஞ்ச். சம் ஆஃப் த வெசல் நேட்டிவ் வெசலில் டிசீஸே ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு. இவங்களுக்கு இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக சர்ஜரி தான் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது இட்ஸ் நாட் ஏ லீஷன் ஃபார் பலூன் சிகிச்சை பண்ணி ஸ்டெண்ட் வைக்கிற மாதிரி இல்லை. இப்போ இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கு நான் நெக்ஸ்ட் வீக் டேட்டே கொடுத்துருக்கேன். இதுலேருந்து நாம் என்ன லேர்ன் பண்ணுறோன்னா, பண்ணின வைத்தியம் அதை பற்றி நம்ம தப்பு சொல்கிறதுல நமக்கு அந்த ஒரு ஓப்பன் இது இல்லை. அதே நேரத்தில் இந்த டிலே இருக்குது இல்லைங்களா, 2023 25 வரைக்கும் இந்த டிலேயில் அந்த ஹார்ட் வந்து டவுன் ஆகிடுச்சு. இந்த பம்பிங் ஃபோர்ஸ் அப்போ வந்து 50 விழுக்காடுக்கு மேலே இருந்து 30% தான் இருக்குது. இது நமக்குமே இப்போ ஒரு சிரமமான காரியம். 2023 அவங்களுக்கு பைபாஸ் பண்ணியிருந்தால் ஹார்ட்னுடைய பம்பிங் நல்லா இருக்கிறதுனால ஆப்ரேஷன் ஸ்மூத்தாக சிம்பிளாக போயிருக்கும். இப்போ ஆல்ரெடி ஹார்ட் பம்பிங் ஃபெயில் ஆகி அதே 3 வெசல் பிளாக் இருக்கிறது பைபாஸ் பண்ணும்போது அந்த ஆப்ரேஷனு கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ப்ரொசீஜர். ஹார்ட் ரெக்கவரியை வி கான்ட் ப்ரிடிக்ட். சம்டைம்ஸ் ரெக்கவர் ஆகி வெளில வரும்போது நம்ம இந்த இன்ட்ராயோட்டிக் பலூன் பம்ப்னு ஒரு சப்போர்ட் மிஷின் வச்சு அதுலேருந்து வீணாக பண்ணணும். உயிருக்கு ஆபத்து இல்லைனாலும் அந்த சிரமங்கள் வந்து மெனிஃபோல்டு இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ இதுலேருந்து நாம் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது, சயின்டிஃபிக்காக ப்ரூவ்டு லீஷனுக்கு நம்ம மருந்து மாத்திரை தேவைன்னு சொன்னோம்னா அது பெட்டராக இருக்கும், சேஃபாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் சிங்கிள் வெசல், டபுள் வெசல், இல்லை ஃபீஸிபிள் ஃபார் ட்ரிபிள் வெசல் ஸ்டெண்டிங்னாலும் அதை அட்வைஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சில பேருக்கு ஆப்ரேஷனையும் ரொம்ப ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த கல்பிரிட் வெசலை மட்டும் ஸ்டெண்ட் பண்ணி மற்ற மருந்து மாத்திரை கன்டினியூ பண்ணால் கூட மச் மோர் சேஃபர் அண்ட் எஃபெக்டிவ். 3வது பட்சத்தில் அவங்க ஆப்ரேஷனுக்கு எல்லா இதையும் புரிஞ்சு வந்தாங்கன்னா, இப்போ இவங்க சொன்னோம் இல்லைங்களா, இவங்களுக்கு நோ அதர் ஆப்ஷன். இவங்களுக்கு வந்து நம்ம பர்சிஸ்டன்ட் ட்ரிபிள் வெசல் டிசீஸ் போஸ்ட் கீலேஷன் இந்த தெரப்பியில் வரும்போது நம்ம பைபாஸ் சர்ஜரி ஏர்லியாக பண்ணுறது. இஸ் ஹார்ட்லி 53 இயர்ஸ். 50 இயர்ஸில் டயக்னோஸ் பண்ணி இந்த 3 வருஷத்தில் எந்த இதுலேருந்து ஃபர்தராக ப்ரோக்ரஸ் ஆனால் பை அனதர் 1 இயர் ஹார்ட் வில் ஃபெயில் ஃபர்தர். ஹார்ட் ஃபெயிலியரில் முக்கியமான இது என்னென்னா, ஒன்ஸ் ஹார்ட் ஃபெயில் ஆகிட்டே இருக்குது, அதை சப்போர்ட் பண்ணலன்னா கிட்னியும் டவுன் த லைன் வில் ஃபெயில். அப்போ அவங்களுடைய கிரியாட்டின் அதிகமாகிடும், யூரின் கம்மியாக போகும், கை கால் வீக்கம் கொடுத்துரும். இதேமாரி ஒரு செட்டு வந்ததுன்னா இதை நம்ம கார்டியோ ரீனல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அவங்கள வெளியில் பண்ணுறது ரொம்ப சிரமமாயிடும். இன்னும் 10, 15, 20 வருஷம் நல்லா இருக்க வேண்டியவங்க 2 வருஷத்துலேயே இந்த ஹார்ட் ஃபெயிலியர் கூட கிட்னி ஃபெயிலியர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு டயாலிசிஸ் அளவுக்குலாம் போயிடுவாங்க. டயாலிசிஸே பண்ணால் கூட ஹார்ட் ஃபெயிலியர் பேக்ரவுண்டில் இருக்கும் போது தே ஒன்ட் இம்ப்ரூவ் வெல். ஸோ அதனால் வரும் முன் காப்போம், அது முன் கேட்போம் என்பதை மனதில் கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிறகாவது before taking a step into this kind of treatment, a chelation or ECP, you should be more practical and protective. இன்னொன்று சார், கீலேஷன் தெரப்பி வந்து இப்போ நம்ம வந்து அவங்க பைபாஸ் சர்ஜரிக்கோ ஆஞ்சியோபிளாஸ்டிக்கோ விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அது தவறு இல்லைங்க சார். அட்லீஸ்ட் மெடிசன்ஸும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் கொண்டு போகலாம். அதுக்காக கீலேஷன் போகணும்னு அவசியம் இல்லை. அவங்க பைபாஸ் சர்ஜரி வேண்டான்னு சொல்லி மெடிசன்ஸையும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் வேண்டாம், நான் மெடிசன்ஸ்லேயும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லையும் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாலும் தவறு இல்லைங்க சார். அதுக்காக ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் பெனிஃபிட் இல்லைன்றது வெல் ப்ரூவன். பல ஸ்டடீஸில் எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன்லேயும் வந்துருச்சு. நம்மளும் எவ்ரி மந்த்து பார்க்குறோம். ஃபெயில்டு தெரப்பீஸ்னால திருப்பி அவங்க ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல், ஹார்ட் அட்டாக், ஆஞ்சியோபிளாஸ்டி அல்லது பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சு அவங்க நார்மல் லைஃபுக்கு போகக்கூடியவங்க கீலேஷனுக்கு போய் எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் ஆகி ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி அவங்களோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி குறையிறத கண்கூடார பார்த்துட்ருக்கோம். சரி, இது as a heart specialist we have responsibility to protect them from this kind of ill effect of a treatment policy. நாம் வந்து இந்த கீலேஷன் அப்படின்னு பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கீலேஷன் ட்ரீட்மெண்ட்டோட இன்னொரு சார்ட்டு பார்த்தீங்கன்னா தே மே யூஸ் ஆல் த 4 ட்ரக்ஸ். அந்த 4 மருந்துகள் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த ஆன்டிபிளேட்லெட், ஸ்டாட்டின், பீட்டா பிளாக்கர், ஏசி இன்ஹிபிட்டர், இந்த 4 மருந்துமே இருக்கும். அந்த ஆசை பீட்டா குரூப் இருக்கும். அந்த மருந்தையாவது நீங்கள் ரெகுலராக எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த டேமேஜை பெட்டராக பண்ணலாம். ஒரு சில பேர் நாங்கள் தான் செலவு பண்ணி இத்தனை சைக்கிள் கீலேஷன் பண்ணிட்டோமே, இதன் பிறகு இந்த மருந்தெல்லாம் வேணுமான்னு சொல்லி அவங்களே கூட மருந்துவே வித்ட்ரா பண்ணிவிடுவாங்க. அது இன்னமும் ஷாக்கிங்கான ஒரு இது. ஸோ இஃப் சம்படி கோஸ் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் பிளாசிஃபோ ட்ரீட்மெண்ட் ஆர் த டேமேஜிங் இதுங்க, அட்லீஸ்ட் இந்த ப்ரொடெக்டிவ் ட்ரக்ஸ் இந்த 4 வந்து ரெகுலராக அவங்க எடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய வில் அண்ட் விஷ்.
அருண், இப்போ நம்ம கீலேஷனை பற்றி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன், நீங்களும் அதான் நினைப்பீங்க. கண்டிப்பாக சார், அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி வேறங்க சார். ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாயிண்ட்டு தான். நிறைய வராங்க நம்ம க்ளோஸ் காண்டாக்டில் இருந்தவங்களே ஏதோ ஒரு ரீசனில் இந்தமாரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு தே வில் கம் பேக் டு அஸ் இன் 6 months 1 year time and we hold lot of responsibility, see that they are not repeating the same or they understood the initial episode of this thing and coming back to us. நம்ம யாரும் இதில் தவறாக சொல்கிறதுக்கோ இல்லை இந்த ட்ரீட்மெண்ட் பாலிசியை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் பட்டிமன்றம் நடத்தலை. பட்டிமன்றத்தில் தான் ரெண்டு பக்கம் கீலேஷன் பெட்டரா, எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் சார். எவிடன்ஸ் நாம் என்ன படித்தோம், நாம் என்ன அனுபவிச்சோங்கிறத நமக்கு சொல்கிறது வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு ரைட் ஆஃப் அவர் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அண்ட் ஸ்கில். அந்த வகையில் பார்க்கும்போதில் நாம் செகண்ட் லெவல் எதுக்கு ஸ்டெப் அப் பண்ணுறோம்னா இஇசிபி. நிறைய பேர் வருவாங்க, இந்த மிஷின் வச்சு கால் கையெல்லாம் அமுக்கி விடுற மாதிரி ஒரு இது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களே, அது இன்னும் சயின்ஸு பெட்டராக இருக்குன்னு நிறைய நம்ம கலிக்க ஒரு சில பேர் அதை பற்றி யூடியூப்ஸ்லாம் நிறைய வீடியோ பேசி நல்ல ஒரு ப்ரொபகண்டா இருக்குது. எதுவுமே நம்ம பேசுகிறது ப்ரொபகண்டா பண்ணுறது இஃப் இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப்னாங்க தெர் இஸ் நோ ஹார்ம், பட் இட்ஸ் நாட் டேமேஜ் தி ஓவரால். இது இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு லே பீப்புள் நம்ம வில்லேஜில் இருக்கலாம், இதேமாரி ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆனால் உடனே அதை நமக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. நாம் இருக்கிற பிஸியில் அது ஒரு கடன்னு எழுதியிருக்கோம், 4-5 பேஜ் எழுதியிருக்கோம், உலகத்திலே ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்லலை. எது பண்ணாலும் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு புதுசு, அது உலகத்துக்குமே புதுசாக கூட இருக்கலாம். பட் இதில் வந்து அந்த சயின்ஸை ஃபுல்லாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது இஸ் நாட் ஏ ஒரு சிங்கிள் வேர்ட் ஆர் சென்டென்ஸுங்க. வி ஹவ் டு சிட் அண்ட் டிஸ்கஸ் அண்ட் எலாபரேட் ஆல் திஸ் திங். இப்போ நம்ம இந்த 1/2 hour பேசுகிறதே ஒரு 1/10 ஆஃப் த மெசேஜ் தான் நம்ம கொடுக்க முடியுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இஇசிபி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அந்த எக்ஸ்பான்ஷன் வந்து த ஃபஸ்ட் இ ஸ்டாண்ட் ஃபார் எக்ஸ்டர்னல் என்ஹான்ஸ்டு எக்ஸ்ட்ரா கார்போரியல் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன். பாடிக்கு வெளியில் நம்ம என்ஹான்ஸ் பண்ணுற ஒரு ப்ரெஷர் தெரப்பி. இட் என்ஹான்ஸ் தி கவுண்டர் பல்சேஷன் ஆஃப் அவர் பர்ஃபியூஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இட்ஸ் அ என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் தெரப்பி, இஇசிபி. இந்த இஇசிபியை பற்றி ஒரு ப்ரீஃபாக சொல்லுங்கள், இது என்ன எக்ஸாக்டாக மீன்ஸ்? இஇசிபி சொல்கிறதுக்கு முன்னாடி சார், இப்போ கீலேஷனை பற்றி நம்ம வந்து ரொம்ப இதாக சொன்னோம். இஇசிபினால எந்த ஹார்ம்ஃபுல் கிடையாது, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இஇசிபினால நம்ம யாருக்கு பண்ணுறதுனாலையோ ஒரு உதவி ஆகுதா இல்லைன்றது அடுத்து வருவோம் சார். ஆனால் கண்டிப்பாக உபதிரம் இல்லை. ஸோ அதனால் அது ஒரு அட்வான்டேஜ், வெரி நான் இன்வேசிவ். அதனால் அது வந்து அதுக்கு ஒரு இன்பேஷண்ட்டோ அட்மிஷன் ஆகி பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெடிக்கலி எங்கே இசிபி நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாங்க சார், இப்போ ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது, இரத்த குழாய் அடைப்பு இருந்து இரத்த குழாய் தன்மை நல்லா இருந்து பைபாஸோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ பண்ணிட்டா அவங்களுக்கு நடந்தால் நெஞ்சு வலி வராது, அதாவது ஆன்ஜைனா வராது. இவங்களுக்கு இசிபி தேவைப்படாது. யாருக்கு இசிபி தேவைப்படும் அப்படின்னா, இரத்த குழாய் வந்து நல்லா சுருங்கிருச்சு ஆனால் இருதயம் வந்து பம்பிங் நல்லா இருக்குது, அப்போ தேவை இருக்கும். இரத்த குழாயால் ரத்தம் கொடுக்க முடியாது, நம்மளாலேயும் பைபாஸோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இழந்திருப்போம். அந்த இரத்த குழாய் ரொம்ப சுருங்கி போய், ஆனால் அவங்களுக்கு ஹார்ட் பம்பிங் நல்லாயிருக்கும். ஸோ நடந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆன்ஜைனா வரும். நம்ம ஆன்டி ஆன்ஜைனல் மெடிகேஷன் கொடுப்போம், இருந்தாலும் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இவங்களுக்கு இசிபி தெரப்பி வந்து கண்டிப்பாக ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம் சார். அதான் ரொம்ப சிம்பிளாக அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது வந்து, ஒருத்தவங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டோம், பல வருஷம் 20-30 வருஷம் டயபெட்டிஸ் இருந்திருக்கு, இல்லை ஹை பிளட் ப்ரெஷர் இருந்திருக்கு, ரத்த குழாய் ரொம்ப நூல் அளவுக்கு சுருங்கி இருக்குதுன்னா அதேமாரி இருக்கிற ஒரு ரத்த குழாய்க்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற ஆப்ஷனே இருக்காது. சர்ஜரி பண்ணாலும் நாம் எடுத்து பண்ணுற அளவுக்கு அந்த எதிர்பார்க்குற பெனிஃபிட் இருக்காது. இன்னும் ஒரு கேட்டகரி வந்து ஆல்ரெடி ட்வைஸ் ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒன்ஸ் பைபாஸ் பண்ணியிருப்பாங்க. 40 வயசில் ஆரம்பித்த இந்த தொடர் இது வந்து 60-70 ஃபிட் ஆகிடும். அதன் பிறகு ஆஞ்சியோ பண்ணாலும் நேட்டிவ் வெசல் டிசீஸ் ரொம்ப ஒர்சனாக இருக்கும், நம்ம கொடுத்த பைபாஸ் கிராஃப்டில் 1 or 2 க்ளோஸ் ஆகிருக்கும். இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே ஒரு கத்திட்டர் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை கத்தியை வச்சு அந்த பண்ணுற பைபாஸ் சர்ஜரி பண்ணாமல் அவங்களுடைய எந்த இது சொன்னி அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி, கொஞ்சம் தூரம் நடந்தாலும் பெயின் வந்துடும், சார்பிட்டேட் நாக்கடியில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் எஸ்பெஷலி ஃபேமிலி லைஃப்பில் இருக்கலாம், சடனாக அதை டெவலப் ஆஞ்சாயினா டூரிங் இன்டர் கோர்ஸ் இதெல்லாம் டெஃபினட்டாக they லிமிட் தர் டே டு டே லைஃப் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். இதேமாரி இருக்கிறவங்களுக்கு த பெஸ்ட் ஆப்ஷனாக ரெக்கமெண்ட் பண்ணுறது தான். நீங்கள் எஃப்டிஎன்னு ஃபஸ்ட்டு வேர்டு யூஸ் பண்ணீங்க இல்லையா, ஃபுட் அண்ட் ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அவங்க வந்து இதை கம்ப்ளீட்டாக அப்ரூவ் பண்ணி இதை 2 ப்ராஸ்பெக்டிவாக ஸ்டடி பண்ணி இந்த மெட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்கிற அந்த கண்ட்ரோல்டு ஸ்டடியிலே இது வந்து தெர் இஸ் எ பெனிஃபிட் ஃபார் எஃபோர்ட் ஆஞ்சைனா
அந்த ஆஞ்சைனா அந்த நெஞ்சு வலிக்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்குது வித் ஆப்டிமல் மெடிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 மருந்துகளையும் எடுத்துகிட்டு இஇசிபியும் பண்ணுன்னா அவங்களுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. இது நானே என் கண் கூட பார்த்துருக்கேன். என்னுடைய வில்லேஜிலேருந்து நான் பைபாஸ் பண்ணி 20 வருஷம் ஆனால் ஒரு சில பேருக்கு இதுமாரி வந்து வி டிட் சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம். அது சிம்பிள் டெஸ்ட்டு. அது பண்ணி பார்க்கறதுல மெஜாரிட்டி ஆஃப் த மேஜர் பைபாஸ் கிராஃப்ட் இஸ் ஃப்ளோயிங், நேட்டிவ் வெசல் இந்த சேஞ்சஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு இஇசிபி கொடுத்து தே ஆர் டூயிங் வெல், பட் நாட் வித்தவுட் மெடிகேஷன். மருந்து ப்ளஸ் இஇசிபி இது 2. அப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அதில் குறிப்பாக டயபெட்டிக்காக இருந்தால் நல்லா கண்ட்ரோல் பண்ணுறது, ஹை பிளட் ப்ரெஷர் ஆப்டிமைஸ் பண்ணுறது, ஹரி ஒரி ஆங்கிரிலாம் இல்லாமல் லைஃப் ஸ்டைலில் மாடிஃபை பண்ணால் தே டூ எக்ஸ்ட்ரீம்லி வெல் வித் இஇசிபி காம்பினேஷன். சரிங்க, இந்த இஇசிபியில் ஏதாவது கான்ட்ரா இண்டிகேஷன் இவங்களுக்குலாம் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்னது யாருக்கு பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. இந்த 2 கேட்டகரியுமே poor target, not good for angioplasty, stenting or bypass surgery, already operated, twice stented, then they left to over 70 years of age but have a significant angina with maximum medication, ECP. யாருக்கு பண்ணக்கூடாது சார்? இப்போ பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் இருக்குங்களா? பெரிஃபரல் ஆர்டரினா காலுக்கோ கைக்கோ இப்போ ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிற பட்சத்தில் இது அழுத்துறப்ப அது அக்ரவேட் ஆகலாம். ஸோ பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் இல்லை, இருதயத்துக்கு மட்டும் அந்த அடைப்புகள் இருந்து குணப்படுத்த முடிய வாய்ப்பு இல்லை, அதாவது ப்ரொசீஜர் மூலமாக குணப்படுத்த முடியல, மெடிசன்ஸ்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி இருக்கும் தருவாயில் நம்ம வந்து இஇசிபி வந்து யூஸ் பண்ணலாங்க சார். டாக்டர் அருண், இப்போ எல்லா வைத்தியத்துக்கும் நம்ம சொன்ன மாதிரி ஒரு எவிடன்ஸ் இருக்கும். அந்த பெத்தோ மெக்கானிசம் இருந்தால் அந்த இதனுடைய கண்ட்ரோலுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இஇசிபி எப்படி இது ஒர்க் ஆகுது, எப்படி வந்து இது பெனிஃபிட் கொடுக்குது, அந்த பெயின் வந்து இல்லாமல் போகிறது எதை வச்சு? ஏன்னா ஒரு காலத்தில் இது ஹைப்போதிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் இம்ப்ரூவ் தி கொரோனரி கொலட்ரல்ஸ். அந்த இதயத்துக்கு ரத்தம் ஊட்டுற அந்த இதய தமனியினுடைய சைடில் போகிற அந்த பக்க கிளைக்குழாய்கள்லாம் அதிகமாகுது. அதனால் மெயின் இதில் அடைப்பு இருந்தாலும் இந்த கிளைக்குழாய் மூலம் ரத்தம் போய் தசையை ஊட்டப்படுத்துது, வலி குறையுதுன்னு ஒரு ஹைப்போதிஸ் இருந்தது. அது இப்போ நீ ரீசெண்டாக நான் பேசும்போது தான் சொன்னீங்க அது இஸ் நாட் எவிடன்ஸ் சயின்டிஃபிக்காக இல்லைன்னு. இப்போ அது இல்லைன்னா அது எப்படி ஒர்க் பண்ணுது இஇசிபி? சார், இசிபி ப்ரொப்போஸ் பண்ணப்போ நீங்கள் சொன்னபடி கொலாட்ரல், அதாவது சைடு கிளைகள் சொன்னீங்க. அந்த கொலாட்ரல் ஆர்டிஃபிஷியல் சர்க்குலேஷன் மூலமாக அந்த இருதயத்தோட தேவைகளை வந்து அந்த சுருகுன ரத்த குழாயிலிருந்து ஒரு பைபாஸ் சேனலில் போய் பண்ணுறது கொலாட்ரல் ஃபார்மேஷன். அதுக்கும் இசிபிக்கும் தொடர்பு இல்லைன்றது எவிடன்ஸ்லேயே வந்துருச்சுங்க சார். அது வந்து எனி கிரானிக் டிசீஸ்லேயே கொலாட்ரல் ஃபார்ம் ஆகலாம். கொலாட்ரல் ஃபார்ம் ஆனாலே இந்த பெயின் வராது. கொலாட்ரல் ஃபார்ம் ஆகிருந்ததுனாலே இந்த ஆஞ்சைனா வராது. இப்போ ஆஞ்சைனா வந்திருக்குது. இப்போ இசிபி எப்படி அவங்களுக்கு அந்த பெயின் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, இட் டிக்ரீசஸ் தி ஆஃப்டர் லோடு சார், மெடிக்கல் டெர்மினாலஜி. அதை நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னா, ஆஃப்டர் லோட் ஓகே, இருதயத்தோட தேவைகளை தற்காலிகமாக குறையும். தேவைகள் குறையிறதுனால, ஏன்னா சப்ளை அதே தான் சார், சுருங்கின ரத்தக்குள்ளே சுருங்கினது தான். அதுலேருந்து வர ரத்தங்களும் கொலாட்ரலில் வர ரத்தங்களும் ஒரே சீர், அது ஃபிக்ஸ்டு. இருதயத்துலேருந்து தேவை வந்து திடீர்னு நடந்தால் அதிகமாகுது, நடக்கலைன்னா குறையுது. இப்போ இசிபி பண்ணுறப்ப அதனோட தேவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சார். ஸோ இதனால தான் அவங்களோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும், சிம்டமேட்டிக் கிளாஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் வந்து அடைப்பு சரியாகாது. இதுதான் அதனோட எந்த ரூபத்திலையும் நாம் இந்த கீலேஷன் கொடுக்கறதால இசிசிபி கொடுக்கறதால அடைப்பு நிவர்த்தி ஆகிடும்னு சொல்கிறது இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்காக திரும்பியும் ஒரு கார்டோகிராஃபி பண்ணுறது, ஆஞ்சியோகிராஃபி பண்ணுறதெல்லாம் இஸ் நாட் எ வெரி எவிடன்ஸ் பேஸ்ட் ஆர் தேர் இஸ் நோ டெல்டேட் ஃபைண்டிங் ஃபார் தட். இப்போ நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து இட்ஸ் ரெடியூஸ் தி டிமாண்ட். நான் வெரி ஃபஸ்ட்டு நம்ம சீரியலில் சொல்லியிருக்கேன், ஆஞ்சைனா நெஞ்சு வலி எதனால் வருதுன்னா increased demand, reduced supply. If the supply less, demand more, then they develop chest pain. இப்போ நீங்க சொல்ற இந்த EECP-ல வந்து உங்களுடைய டிமாண்ட் அது கம்மி பண்ணுது. மயோகார்டியல் supply is fixed sir. Fixed. டிமாண்ட குறைக்கிறதுனால they symptomatically feels better. supply ஏத்த முடியல, டிமாண்ட குறைக்கிறோம். Correct. That's the EECP-னுடைய concept. There is a science, evidence and it should be practiced in these 2 categories. Not for all angiographic patient or அதே மாதிரி பண்ணோம்னா you are blocking or preventing the best treatment should be given for the individual. இப்போ யாரோ நாளைக்கு ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணிவிட்டு 55 இயர்ஸில் இருக்காங்க, ட்ரிபிள் வெசல் டிசீஸ், 10 இயர்ஸ் டயபெட்டிக், பைபாஸ்னு அட்வைஸ் பண்ணோன்னா அவங்க இந்த ரிப்போர்ட்டை தூக்கிட்டு இஇசிபி லேபுக்கு போய் எனக்கு இஇசிபி கொடுங்கன்னு கேட்குறது இஸ் நாட் சயின்டிஃபிக். அப்படின்னு என்ன அர்த்தம்னாங்க சார், சப்ளையை ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருந்து அதை நம்ம செய்யாமல் போகிறோம். அதனால் டெஃபினட்டாக ஹார்ட் வந்து வில் ஜியோபடைஸ் வித் ஃபர்தர் பிளட் சப்ளை அண்ட் வில் பி டேமேஜ். சரி, அல்டிமேட்டாக ஹார்ட் அட்டாக் வர்றது ஏன் நம்ம ஒரி பண்ணுறோம்னா, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஃபைனலாக அந்த ஹார்ட் வில் கோ ஃபார் எ ஸ்டேட்டஸ் கால் ஹார்ட் ஃபெயிலியர். அந்த ஹார்ட் ஃபெயிலியர் வந்து இஸ்கிமிக் கார்டியோ மயோபதி ஆச்சுன்னா அதன் பிறகு ட்ரீட்மெண்ட் பாலிசி ஓன்ட் ஒர்க் ஃபார் லாங் டேர்ம்.
அதனால் பிஃபோர் தி செட் ஃபார் ஹார்ட் ஃபெயிலியர் யூ ஷுட் கரெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த பர்ஃபியூஷன் அண்ட் தி மயோகார்டியல் வையபிள் ஸ்டேட்டஸ். அந்த உயிர்ப்பாக இருக்கிற தசை வந்து ஊட்டமாக இருக்கணும். ஊட்டமும் உயிர்ப்பும் சேர்ந்தால் தான் ஹார்ட் பம்பிங் நல்லா இது இருக்கும். ஊட்டம் இல்லைனாலும் தப்பு, உயிர்ப்பு இல்லைனாலும் தப்பு. உயிர்ப்பு இல்லைன்னா அது ஸ்கார் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், தழும்பு. ஊட்டம் இல்லைன்னா இஸ்கீமியாக இருக்குது, ரத்த ஓட்டமே இல்லைன்னு அர்த்தம். இது 2 காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு நாம் ஒரு ஸ்டேஜில் இப்போ நிறைய நாங்களே பார்க்குறோம், ஹார்ட்டையே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற லெவலுக்கு போயிடுவாங்க எல்லா மருந்தும் எடுத்தாலும். அதனால் நான் இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நாம் இங்கே உட்காந்து பேசினாலும் நாம் சொல்கிறதுல என்ன உண்மை இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் திருவள்ளுவர் அக்காலத்திலே சொல்லியிருக்கார். அவருக்கு இந்த இஇசிபி கீலேஷன் பற்றி அந்த காலத்தில் தெரியாது, இருந்தாலும் அவர் சொல்லியிருக்கார் வைத்தியத்தில், எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும். யார் யார் என்னென்ன சொன்னாலும், குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணாலும், மேடை போட்டு பேசினாலும் அவங்க பேசுகிறதுல என்ன அர்த்தம் இருக்குது, அதில் என்ன உண்மை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது இது ஒவ்வொரு இண்டிவிஜுவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? அப்படி ரெஸ்பான்ஸ் புரிஞ்சுட்டு ஒரு முடிவு எடுத்தோம்னா அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எந்த ஒரு காரியத்தை எடுத்து பண்ணால் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் கீழேஷனே போன முடிவு பண்ணிட்டாலும் அங்கே போன பிறகு இதையே நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டிருந்தால் இருக்கிற அந்த கார்டியாக் நியூரோசிஸ் இது வந்து இன்னும் ஒர்சன் ஆகி டிப்ரெஷனுக்கே போயிடுவீங்க. பைபாஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சுன்னா வழியில் வரும்போது பஸ்ஸில் உட்காந்து பேசிகிட்டே வருவாங்க, சிதம்பரத்துலேருந்து வருவாங்க. ஒருத்தர் சொல்லுவார், எங்கே போகிறீங்க? ஆஞ்சியோகிராம் போன வாரம் பண்ணங்க, 3 இதுலேயும் அடைப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டேன். நம்மூர் டாக்டர் தான், நம்மூர் டாக்டர் அவருக்கு நம்பிக்கை எக்ஸ்ட்ரா இருக்கும். சரி, அவரே சொல்லிட்டாரு, பைபாஸுக்கு வர சொன்னார், போகிறேங்க அப்படின்னு. அவர் கூட உட்காந்து சொல்லுவார், எனக்கும் இப்படி தாங்க சொன்னாங்க, நாங்கள் என்ன பண்ணணும், வேறு ஒரு இதில் நியூஸில் பார்த்தோம், எங்களுக்கு ஒரு இது அனுப்பிச்சிருந்தாங்க, அந்த குரூப்பில் பார்க்கும்போது இந்த கீலேஷன் பைபாஸுக்கு பைபாஸ் அதுதான் போய் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 கான்வர்சேஷன் இவர் கொஞ்சம் அப்செட் ஆகிடுவார். என்னடா நம்ம 2 லட்ச ரூபா கட்டி இப்போ பைபாஸுக்கு போகிறோம், இவர் 30,000 கொடுத்து ஏதோ ஒரு மருந்து போட்டுக்கிட்டாருன்ட்டு அதே இதில் வருவார். ஃபஸ்ட்டு டே நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்து சொன்னவர் ஃபிக்ஸ்டு மைண்டோடு போயிட்டார். ஹீஸ் கம் ப்ரிப்பேர்ட் ஃபார் பைபாஸ். பிளட் கொடுக்கவே 4 பேர் ஊர்லேருந்து அழைச்சிட்டு வராரு. ஆனால் இந்த சின்ன கான்வர்சேஷன் அந்த பஸ்ஸு பயணத்தில் ஏற்பட்ட அந்த இதில் வந்து அவருக்கு மனசுக்கு கொஞ்சம் ஒரு சங்கடம் வந்துடுது. இறங்குவார், நமக்காக வெயிட் பண்ணுவார் 4 மணி நேரம். நாம் என்ன நினைப்போம், அவரை பார்த்ததும் சரி அட்மிட் ஆகிக்கிங்க, இன்றைக்கி திங்கக்கிழமை புதன்கிழமை ஆப்ரேஷன் எழுதிடும். சார் நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. என்ன கேட்க போகிறாரு, ஆல்ரெடி நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசிட்டோம். இந்த பஸ்ஸில் இருந்த அந்த 5 நிமிஷம் கான்வர்சேஷனில் வந்த தாக்கம் வந்து அவரை பிடிச்சிடுச்சு. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம அடுத்த கேஸுக்கு உள்ள அனஸ்தீசியா கொடுத்துருப்பாங்க, மேலே ஏறி போகணும், இவரை அட்மிட் பண்ணிவிட்டா அடுத்த இதனால ப்ரிப்பேர் பண்ண நினைப்போம். இப்போது வி ஆர் பைண்ட் டு ஆன்சர் இல்லைங்களா? நீங்கள் சொல்லி தான் ஆகணும். இல்லைங்க அதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஷார்ட்டாக சொன்னோம்னா அவங்களுக்கு மனசு சாட்டிஸ்ஃபை ஆனால் அது இஸ் கம்மிங் ஃபார் ஏ மேஜர் ஆப்ரேஷன். அவங்க ஆல்ரெடி நிறைய கேட்டிருப்பாங்க, இதில் உயிருக்கு ஆபத்து இருக்காதா, ஆப்ரேஷன் பண்ண புண்ணு ஆறிடுமா, எனக்கு சக்கரை இருக்குது, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ இந்த சின்ன கான்வர்சேஷன் இந்த பஸ்ஸில் ஏற்பட்டதில் வந்த மாற்றத்தினால ஹீ மே சேஞ்ச் ஹிஸ் மைண்ட். இல்லை டாக்டர் இன்றைக்கி எல்லாம் ரெடியாகி தான் வந்தோம், எனக்கு என்னமோ இப்போ அவ்வளோ ஒரு இதுவாக இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு முடிவு பண்ணிட்டு அடுத்த இதில் வந்து அட்மிட் ஆகிக்கிறோம். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான சொசைட்டியல் இம்பேக்ட் அண்ட் சுச்சுவேஷன். இது ஆஸ் ஏ சர்ஜன் வந்து வி ஹவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவரை நம்ம ஒன்றும் இல்லைங்க இப்போ அட்மிட் ஆனதான் ஆப்ரேஷன் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் இட்ஸ் நாட் ஏ கரெக்ட் வே டு டீல். நீங்கள் அவர் பொசிஷனில் உட்காந்து உங்களை நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அவர் இஸ் ஓப்பன் மைண்டு தானுங்களே. ஸோ இங்கே ஏதாவது நம்மளை கேட்போம், இங்கே ஏதாவது அமெரிக்கா கிடச்சி இந்த வைத்தியத்தை ஒரு நடை ட்ரை பண்ணிட்டு அப்புறம் வேணால் பைபாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து வி கான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். இங்கே இதுமாரி அவைலபிலிட்டி இருக்குது, கோயம்புத்தூர் போய் பண்ணிங்க நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதில் சயின்ஸ் இல்லைன்னு இப்போ தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால தான் நான் சொல்கிறேன், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இந்த பஸ்ஸில் வர்றவங்க, டீ கடையில் உட்காடுறவங்க 4 பேர் 4 விதமாக சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் நம்ம ஆப்ஷனை எடுத்தோம்னா இருக்கிற பீஸ் ஆஃப் மைண்டு போயிடும். என்ன அல்டிமேட்டாக நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம்? நம்ம டாக்டர் நம்பிக்கையாக ஒருத்தர் வர சொன்னார், டிஎம்டி பண்ணார், ஆஞ்சியோ பண்ணார், பார்த்துட்டு இதை பண்ணிக்கன்னு சொல்லிட்டாருன்னா அதுதான் யூ ஷுட் கிவ் ஒன்ஸ் டு தட் மேன் ஹூ இஸ் சப்போஸ் டு பி குட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் வெரி ட்ரஸ்ட் ஒர்த். அப்படி இருக்கும்போது நீங்கள் 4 இடம் 4 ஒப்பீனியன் வாங்கி இடையில இதுமாரிலாம் இருக்குது, நம்ம கீலேஷன் போயிடலான்னு முடிவு பண்ணுறது வந்து இப்போ மை பார்ட் வந்து ஐ ஃபீல் இஸ் நாட் ஏ கரெக்ட் டிசிஷன். நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தீர தெளிவாக எடுக்கணுங்கிறது தான் இந்த குறள். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு மனசுமையும் பணசுமையும் கொடுத்துரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.